பாமக வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம் திரு பாலு. கூட்டணி இறுதியாயிருக்கு. இந்த கூட்டணியில் எதுவும் கோரிக்கை வச்சிங்களா? அதிமுக கூட சீட் எவ்வளவுன்னு சொல்லி இறுதியாயிருக்கா? நல்ல இன்றைக்கு ஒரு அற்புதமான முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நடைபெற இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் பங்கு பெற்று தேர்தலில் சந்திக்க இருக்கின்றோம். ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்வதற்கான நாள் இந்த நாள். இந்த முடிவு என்பது வரக்கூடிய 2026 தேர்தலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் முடிவாக பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருடைய மகிழ்ச்சி மற்றும் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் கட்டமாக கூட்டணி உறுதி செய்திருப்பதும், தலைவர்கள் சந்தித்ததும், ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக நாங்கள் பேசிக்கொண்டதும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலை எங்களுக்குள் உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் இது இரு கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி முன்பாகவே இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னும் சில கட்சிகள் இதில் இடம்பெற இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல முடிவை, கூட்டணிக்கான முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். திரு பாலு, முக்கியமானது கூட்டணியில பேசுறப்ப அந்த சீட் பங்கீடு தான். அது குறித்து எதுவும் தகவல்கள்? அது 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 உங்களுக்கு விரைவில் அதற்கான தகவல் உரிய விதத்தில் உங்களுக்கு வரும். எனவே இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை மட்டும் சொல்லியிருக்கிறார். அது எத்தனை, எந்த தொகுதி என்பது குறித்த தகவல்கள் முறைப்படி உங்களுக்கு வரும். ஓகே. அதே நேரத்தில் கட்சியில பிளவு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நன்றி 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 வணக்கம். நன்றி திரு பாலு, நன்றி. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஏற்கனவே டெல்லி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது பாமக கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான கூட்டணி என்பது அதிமுகவுடன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து பாமக வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது இந்த கூட்டணி சுமூகமாக, மகிழ்ச்சிகரமாக இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ராமதாஸ் குறித்த கேள்விக்கு தவிர்த்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தவிர்த்திருக்கிறார். ராமதாஸ் குறித்த கேள்விக்கு இருவரும் பதிலளிக்க தவிர்த்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து எடுக்கப்பட்ட முடிவு என்ன என்பது குறித்து இன்னும் சில நாட்களிலோ இல்லை வரக்கூடிய நாட்களிலோ தெரிவிக்கப்படும் என்றும் பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அன்புமணி ராமதாஸ் பாமக கூட்டணியை, அதிமுக பாமகவுடனான கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். தொகுதி பங்கீட்டை முடிவு செய்துவிட்டோம், எந்தெந்த தொகுதிகள் மற்றும் எண்ணிக்கையை பின்னர் அறிவிக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை அமைத்திருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை தற்போது நாங்கள் அமைத்துள்ளோம் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார்.